வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். பிருத்திவிராஜ் நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் கோல்டு. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படம் இப்போ அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய டைட்டிலை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கோல்டுக்கு மேலே ப்ளூ கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் பின்னாடி எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி தான் கோல்டு எல்லோ கலராக இருக்கும், அதுக்கு மேலே அந்த ஸ்பீக்கர் பாக்ஸோடைய கலருமே ப்ளூ கலராக இருக்கும். அதையும் தாண்டி பொலிரோவில் ஒரு கவர் போட்டு கட்டியிருப்பாங்க, அந்த கவரோட கலருமே ப்ளூ கலராக தான் இருக்கும். டைட்டில் மூலமாகவே இந்த கோல்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய இடையில பிருத்திவிராஜ் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாது, அதனால புதுசாக இருக்கிற ஸ்பீக்கரை எடுக்க போவார். ஆனால் இவர் வச்சிருக்கிறது பழைய மாடல் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே ஒரு சீன் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் பிருத்திவிராஜ் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ ஃபோனுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கும், ஆனால் அது ஓல்டு மாடலில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பிருத்திவிராஜோடைய அம்மா பிருத்திவிராஜ் எழுப்புறதுக்காண்டி வந்திருப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு வண்டி நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்திலேயே இந்த வீட்டை லாங் ஷாட்ல காமிக்கும் போது அந்த வண்டியுமே பார்க்க முடியும். பிருத்திவிராஜோடைய அம்மா சொல்லுவாங்க, கேட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் வண்டியெல்லாம் நிப்பாட்டி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு டயலாக் இருக்கும். ஆனால் அந்த கேட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா அடுத்து ஒரு 4-5 சீன் போனதுக்கு அப்புறமாட்டி அந்த கேட்டை காமிப்பாங்க. அந்த கேட் கலட்டி வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை ஏன் கழட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கேட் துருப்பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் வேற ஒரு கேட் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கேட்டை கழட்டி வச்சுருப்பாங்க. வீட்டில் இருக்கிற பொலிரோ வண்டி 4-5 பேர் சேர்ந்து நகட்டி தள்ளியும் வச்சுருக்க முடியும். ஆனால் அது ஏன் தள்ள முடியல அப்படின்னா அந்த வண்டியோட டயர் மண்ணில் போய் மாட்டியிருக்கும். அதே மாதிரி இந்த படம் நடக்கிறதுமே கொரோனா டைமில் நடக்கிறதுனால அக்கம் பக்கம் ஆளுங்களை கூப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வர்றவங்க எல்லாருமே மாஸ்க்கும் போட்டிருப்பாங்க. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் சீனில் ஒரு வழியாக பொலிரோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துருவாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் எனக்கு 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இவர் கேட்டிருப்பாரு. ஆரம்பத்தில் பிருத்திவிராஜ் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போதுமே அங்கே ஒரு பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கான்ஸ்டபிள் 4 மரத்தில் எனக்கு ஒரு மரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்லேயும் நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி டயலாக் இருக்கும். பிருத்திவிராஜுக்கு கோல்டு கிடச்சதும் தனக்கு போக மற்றவங்களுக்கும் டொனேட் பண்ணிடுவார். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தோடைய ஆரம்பத்திலேயே இன்ஸ்பெக்டருடைய மொபைல் கேஸ் பிஞ்சிருக்கும். இவர் ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கிறதுனால ஒரு கேஸை ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. பிருத்திவிராஜ் வீட்டு பக்கத்தில் ரொம்ப இடம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடமெல்லாம் இவருடையது தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நாட் ஃபார் சேல்னு எழுதியிருக்கும். பிருத்திவிராஜோடைய ரூமில் ஜெங்கா கேம் பாக்ஸ் இருக்கும். அந்த கேம் எப்படி விளையாடுறது அப்படின்னா பாக்ஸுக்கு மேலே பாக்ஸ் எடுக்கிறது மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே ஒரிஜினல் ஸ்பீக்கர் பாக்ஸை வாங்கிட்டு கோல்டு ஸ்பீக்கர் பாக்ஸை மாற்றி மாற்றி வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் இந்த வீடு வாங்கினதா கட்டுனதான்னு பிருத்திவிராஜ் கிட்ட கேட்பாரு. அதுக்கு பிருத்திவிராஜ் எங்கள் அப்பா கட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த வீடு பழைய காலத்து வீடு அப்படிங்கிறதுக்காக 2 இடத்துல டீட்டெயிலிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஒன்று, இந்த கோல்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் இல்லை அப்படிங்கிறத தூக்கி போட்டுருவார். அப்போ அந்த தரையை பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலத்து மார்பிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த டோர் ரொம்ப வருஷம் ஆனதுனால துருபிடிச்சு போன மாதிரி கட்டியிருப்பாங்க. பிருத்திவிராஜோடைய அப்பாவோடைய ஃபோட்டோ இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் தான் காமிச்சிருப்பாங்க. தங்கத்தை உருக்கிற மிஷினை வாங்குறதுக்காண்டி பிருத்திவிராஜ் இவரை காண்டாக்ட் பண்ணுவார். அப்போது இந்த மிஷினை எடுத்து கொடுக்கும்போது இவர் மாஸ்க் போட்டுட்டு வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பிருத்திவிராஜ் இவருக்கு கால் பண்ணும்போது பெட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அப்போ அந்த பெட்டுக்கு மேலே இந்த பிளாக் கலர் மாஸ்க் இருக்கிறத பார்க்க முடியும். தங்கத்தை உருக்கிற மிஷினை பிருத்திவிராஜுக்கு எடுத்து கொடுக்கும்போது அவர்னால தூக்கவே முடியாது. அதே மாதிரி இன்னொரு பேக்கும் ஒன்று கொடுத்துருப்பாரு. ஸோ 2 பொருளை தனித்தனியாக தான் கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே இது பிருத்திவிராஜ் அந்த மிஷின் மேலே அந்த பேக்கையும் வச்சு ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க.
அப்போது பிருத்திவிராஜ் வந்து அவர் செய்கிற வேலையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவர் இந்த மிஷினை தூக்கிட்டு வரும்போது ரொம்ப பலவீனமாக இருக்கிறதையும் காட்டியிருப்பாங்க. ஏன்னா இந்த சீனுக்கு முன்னாடி அவர் வந்து சூசைட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு முன்னாடி பிரேமம்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருப்பாரு இந்த படத்துடைய டைரக்டரு. பிரேமம் படத்துக்கு அப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த கோல்டுன்னு இந்த படம் வந்திருக்குது. இந்த 7 அப்படிங்கிறத 2 இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டில் இவங்க 7 பேர் நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த 7 பேரோடைய டிஷர்ட்லையுமே வந்து சண்டே மண்டே டியூஸ்டேன்னு எழுதியிருக்கும். ஸோ அந்த வார நாட்களையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 7ன்னு. அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் வந்து மியூசிக் கிளாஸ் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போது சரிகம பதனிசான்னு 7 சுரங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அங்கேயுமே 7ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் வந்து கண்டுபிடிச்சிருவாரு பிருத்திவிராஜ் தான் இந்த கோல்டுன்னு. அவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, இந்த சீனில் பிருத்திவிராஜ் வீட்டுக்கு வந்து அந்த ஸ்பீக்கர் பாக்ஸை பார்க்கும்போது லேபிள் நோட் பண்ணியிருப்பாரு. அந்த லேபிள் மூலமாக தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. பிருத்திவிராஜ் வந்து நல்லது செஞ்சதுனால இந்த கேஸை அப்படியே விட்டுருப்பாரு. இந்த படத்தில் குட்டி குட்டி பூச்சிகள் மூலமாக ஆக்ட்ரஸை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு எறும்பு வந்து ஒரு பெரிய லட்டு கிட்ட போகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அந்த எறும்பு தான் வந்து பிருத்திவிராஜை கனெக்ட் பண்ணுற மாதிரி, பிருத்திவிராஜோடைய கைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து கோல்டு கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த லட்டு கிட்ட 3 எறும்பு வரும். அதுக்கு பின்னாடி வேறு ஒரு கலரில் வேறு ஒரு எறும்பு வந்து நிற்கும். அதுக்கு அடுத்த சீன்லேயே அந்த கோல்டை எடுக்கிறதுக்காண்டி 3 அடியாட்கள் வந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி பிருத்திவிராஜ் வந்து அந்த ரவுடி சைடெல்லாம் அடிக்கிற மாதிரி சீன் இருக்கும். கிளைமேக்ஸில் அந்த லட்டு கிட்ட ரொம்ப எறும்பு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கு ரெஃபரன்ஸாக அந்த கோல்டை டொனேட் பண்ணி பிரித்து கொடுக்குற மாதிரி சீன் இருக்கும். 2 போலீஸ்காரவங்க பைக்கில் பொலிரோவை எடுக்கிறதுக்காண்டி வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது 2 கழுகு வந்து வானத்தில் பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது ஒரு போலீஸ் வந்து பிருத்திவிராஜோட போவார். இன்னொரு போலீஸ் தான் வந்து பொலிரோவை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக 2 கழுகுகளில் ஒரு கழுகு தனியாக பறந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி நேம் போடுவாங்க. அப்போது இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ்ன்னு நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைம், லவ், கோல்டுன்னு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை அப்படியே தமிழில் படித்தோம் அப்படின்னா நேரம், பிரேமம், கோல்டுன்னு இந்த 3 படத்தையுமே ஒரே டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ணின சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா, பை.